இன்னைக்கு விஜய் சுற்றுப்பயணம் இறங்கிட்டாருன்னா, அதுதான் ஹார்ட் ஆஃப் தி டாபிக். டிஜிட்டல் மீடியாஸ்ல ஆகட்டும், அன்னைக்கு டிபேட் எல்லா சேனல்லையும் டிபேட்ஸ் ஆகட்டும், வீடுகள்ல ஆகட்டும், டிஸ்கஷன் விஜயா தான் இருக்க போறாரு. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவர் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள செய்யாம வெறுமனே பேசிட்டு கைய காமிச்சிட்டு போனாலும் அது இம்பாக்ட் தான். ஆனா அந்த இம்பாக்ட்ட எவ்வளவு தூரம் பாசிட்டிவான இம்பாக்ட்டா மாத்துறாருன்னு ஒண்ணு இருக்குல்ல, அது அவர் கையில இருக்குங்கிறது தான். சோ கண்டிப்பா இம்பாக்ட் இருக்கும். அப்ப அந்த இம்பாக்ட்டுக்குள்ள அவர் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அட்ரஸ் பண்ணும்போது, பேசும்பொழுது, இவர்கள் எல்லாம் சந்திக்கும் பொழுது அது ஒரு பெரிய விவாதமா மாறும். என்னப்பா நீங்க சொன்னீங்க விஜய் அப்படி இப்படிலாம் பாருங்க என்னென்ன பேசுறாரு பாருங்க. இத பண்றாரு. மதுரையில இத சொல்றாரு, திருச்சியில இத சொல்றாரு, கன்னியாகுமரியில இத சொல்றாருன்னு சொல்லும் பொழுது, அது அவர் மீதான எதிர்பார்ப்ப பரவாயில்லையே, விஜய் ரசிகர்கள் அல்லாமலே விஜய்க்கு ஓட்டு போடலாமா அப்படின்னு யோசிக்கிறவங்களே ஓட்டு போட வைக்கும். இதெல்லாம் அவருக்கு தான் நலம் பயக்கும். அவருக்கு எந்த வகையிலும் இது தீமை விளைவிக்காதுல்ல. ஸோ எப்படி பார்த்தாலும் இம்பாக்ட் தான். நீங்க இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் திமுக, அதிமுகவை மீறி அதிகமாக இம்பாக்ட கிரியேட் பண்ண போறோம். நான் இம்பாக்ட்ங்கிறது ரிசல்ட்ல வர இம்பாக்ட சொல்லல. எலெக்ஷனுக்கு முன்னாடி சோசியலா ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகும்ல சொசைட்டில. அந்த இம்பாக்ட் பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போற ஒரு விவாதமாக மாற போற ஒரு விஜய் தான்.